இர்ரெகுலர் வெர்ப் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் வெர்ப் அப்படின்னா டேரெக்டாக வெர்போட ஈடி மட்டும் ஆட் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆனால் இர்ரெகுலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெர்பில் இருந்து அதை பாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது டோட்டலாக வந்து அதோட வேர்டிங்கே வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 6 எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதை பாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது சான்னு மாறுது. ஓகேவா, இங்கே ஈடி சேர்க்கல, சா அப்படின்னு புது ஒரு வார்த்தையாக மாறுது. டேக் அப்படிங்கிறது வந்து இங்கே டுக் அப்படின்னு சொல்லி மாறுது. அதே கம் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்னு மாறுது. கெட் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா காட் அப்படின்னு மாறுது. அதே கிவ் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா கேவ்னு மாறுது. ஈட் அப்படின்னா ஏட் அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்ததுக்கெல்லாம் தமிழ் மீனிங் எப்படி ஆனன்றதை பார்த்துக்கலாம். ஸோ சி சா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தார் அப்படின்னு அர்த்தம். கோ அப்படிங்கிறது போ அப்படின்னு அர்த்தம். வெண்ட் அப்படின்னா சென்றார். டேக் அப்படிங்கிறது எடு, டுக்குனா எடுத்தது அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னா வாருங்கள். கேம் அப்படின்னா வந்தது. கெட் அப்படின்னா பெரு. காட் அப்படின்னா கிடைத்தது. கிவ் அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். கேவ்னா கொடுத்தார் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, ரொம்பவே சிம்பிளான ஒரு 6 வேர்டிங் தான் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறும்போது இர்ரெகுலர் வெர்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இர்ரெகுலர் வெர்ப்ஸ் இருக்குது. நம்ம டெய்லியும் வந்து ஒரு 4லேருந்து 5 வெர்பை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது இன்னும் நம்ம நிறையா வெர்பை வந்து இர்ரெகுலர் வெர்பை புதுசாக நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு வெர்பு விட்டுட்டோம். அது என்னென்னா ஈட் அப்படின்னா உன். ஏட் அப்படிங்கிறது சாப்பிட்டேன் அப்படிங்கிறது மீனிங்கில் வரும். ஓகேவா, ஈட் அப்படின்னா உன், ஏட் பாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது சாப்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.